ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட்டு 6/5/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீடியோவில் நடந்து முடிந்த நீட் யூஜி 2025, அதாவது 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை நடந்து முடிந்த நீட் எக்ஸாமுக்கான ஆல் இண்டியா கோட்டா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கேட்டகரி வைஸாக எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நீட் யூஜி 2025 ஆல் இண்டியா கோட்டாக்கான எக்ஸ்பெக்டட் மார்க் எவ்வளவு, ரேங்க் எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டிஸ்க்ளைமர். இது ப்ரெடிக்ஷன் மட்டுமே. அப்படின்னா இந்த மார்க் வரைக்கும் தான் இருக்கும், இந்த மார்க் வரைக்கும் தான் கிடைக்கும், இந்த மார்க்குக்கு கீழே கிடைக்காது, இல்லைன்னா நம்ம சொல்லியிருக்கிற மார்க் ரேங்க் வரைக்கும் தான் கிடைக்கும், அதை தாண்டி போகாது அப்படிங்கிறத சொல்ல வரவில்லை. இது ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டுமே அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். இதனை தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா 92.5%க்கும் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போட போகிறோம். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த லைக் சப்போர்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும், சேனலுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே போல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது 2025 ஆல் இண்டியா கோட்டா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்லையெல்லாம் எப்படி இருந்துச்சு, இந்த வருஷம் எவ்வளோ மார்க்கு எவ்வளோ ரேங்க் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் தான் இது. இப்போ ஜென்ரல் கேட்டகரி அன்ரிசர்வ்டுக்கு 2019 சார் 2019 எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன கம்பேரிசன் இருக்குது, அதுக்காக சொல்கிறோம். 2019 ஜென்ரலுக்கு 582 வரைக்கும் சீட்டு கிடச்சிது, 2020 611 வரைக்கும் கிடச்சிது, 2021 595க்கு சீட்டு கிடச்சிது, 2022 596க்கு சீட்டு கிடச்சிது, 2023 610க்கு சீட்டு கிடச்சிது, 2024 652க்கு சீட்டு கிடச்சிது. இப்போது 2025 ஆல் இண்டியா கோட்டா எக்ஸ்பெக்டட் மார்க்கு ரேங்க்கு என்னுடைய ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குதுன்னா 590 610க்குள்ளே இருக்கலாம், இதுக்கு கீழேயும் குறையும். ஓகேங்களா, இதை தாண்டி போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ரேங்க்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கு 23,200 ஆல் இண்டியா ரேங்க்கு 23,200 ரேங்க்கில் இருக்கிறீங்க. இந்த ரேங்க் எப்போங்க சார் தெரியும் அப்படின்னா நீட் யூஜி 2025க்கான ரிசல்ட் டிக்ளேர் பண்ணும்போது உங்களுடைய ஸ்கோர் கார்டில் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் எவ்வளவு, இடபிள்யூஎஸ் கேட்டகரியாக இருந்தால் உங்களுடைய இடபிள்யூஎஸ் ரேங்க் எவ்வளவு அப்படின்னு உங்களுடைய ரேங்க் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போது அந்த ரேங்க்கில் 23,200 நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இதுக்கு கீழேயும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மாணவர்களும் பெற்றோர்களும் கொஞ்சம் பயப்படாமல் பதட்டப்படாமல் பாருங்கள். இது ப்ரெடிக்ஷன் மட்டுமே. சரி, இப்போ 2019 பற்றி ஏங்க சார் சொன்னீங்க அப்படின்னா 2019 கட் ஆஃப் என்னவோ அந்த கட் ஆஃப் தான் ஆல் இண்டியா கோட்டாக்கு இருக்கலாம். எதனால் அப்படின்னா இந்த வருஷம் பேப்பர் ரொம்ப டஃப்பு. 2019 பேப்பரும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் இருந்துச்சு, டஃபஸ்ட் பேப்பராக இருந்துச்சு. ஸோ 2019 ரேங்கை கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி தான் ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா, சரி. இப்போது இதிலிருந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவை விட ஸ்டேட் கோட்டாக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 40 இல்லைன்னா 50 மார்க் குறையும். நம்ம சொல்கிறது மினிமம் ரேஞ்சில் சொல்கிறோம், அதுக்கு கீழேயும் குறையலாம். ஏன்னா சொல்லும்போதே 70 குறையும் 100 குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கம்மியாக மார்க் குறைஞ்சிது அப்படின்னா அந்த கொஷின் வரும். ஸோ அதுக்காக சேஃபர் சைடாக நம்ம என்ன சொல்லிடலாம்னா ஒரு 40லேருந்து 50 மார்க் வரைக்கும் குறையலாம் அப்படிங்கிற கணக்கை நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போது 590 610 வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு அன்ரிசர்வ்டுக்கு 23,200 இது ரவுண்டு 1க்கான ரேங்க்கு, ரவுண்டு 1க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ரவுண்டு 2ல் இதிலிருந்து ஒரு 3 மார்க் 4 மார்க் அதே போல் ரேங்க்லேயும் மாற்றம் இருக்கும்.
ஓகேங்களா? சரி, அதே போல் தமிழ்நாட்டிலையும் உங்களுக்கு வந்து இதை விட ஒரு 40 இல்லைன்னா 50 மார்க் வரைக்கும் குறையலாம். ஓபிசி கேட்டகரிக்கு 2019 583 மார்க்குக்கு சீட்டு கிடச்சிது. 2020 611க்கு சீட்டு கிடச்சிது. 2021 595, 2022 அதே 595 தான், மாற்றம் இல்லை. 2023 610, 2024 652க்கு சீட்டு கிடச்சிது. ஸோ இப்போ 590லேருந்து 610 வரைக்கும் சீட்டு கிடைக்கலாம். ரேங்க் பார்த்தீங்கன்னா ஓபிசியினுடைய ஆல் இண்டியா ரேங்க்கு 23,600. இப்போ இங்கே 583 வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்குது. ஸோ நான் வந்து சேஃபாக 590 போட்டிருக்கிறேன். ஸோ 590க்கு கீழேயும் சீட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்கலாம். ஓகேங்களா? அப்போது அதிலிருந்து ஒரு 40 இல்லைன்னா 50 மார்க்கு குறைவாக தான் ஸ்டேட் கோட்டாக்கு, அதாவது தமிழ்நாடு 92.5%க்கு கட் ஆஃப் இருக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவை முடிச்சுட்டு நம்ம வந்து தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாக்கு 92.5%க்கு இதே மாதிரி கேட்டகரி வைஸாக நம்ம போட போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணணும். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 2019க்கு டேட்டா கிடைக்கல. 2020 613க்கு சீட்டு கிடச்சிருக்குது. 2021 595, 2022 595 இடபிள்யூஎஸ்க்கு, 2023 607, 2024 649. ஸோ இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 588லேருந்து 608க்குள்ளே கிடைக்கலாம். அதை விட குறையவும் வாய்ப்பு இருக்குது. ரேங்க் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கு 24,200 ஆல் இண்டியா ரேங்க்கு. இடபிள்யூஎஸில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட்டு உங்களுக்கு கிடைக்கலாம். எஸ்சி கேட்டகரிக்கு 463 2019, 2020 507, 2021 473, 2022 454, 2023க்கு 480, 2024க்கு 549 வரைக்கும் சீட்டு கிடச்சிருக்குது. இப்போ 2025க்கு இந்த பேப்பருக்கு 465லேருந்து 485க்குள்ளே என்னுடைய ப்ரெடிக்ஷன் ரேஞ்ச் இருக்குது. இதை விட குறையவும் வாய்ப்பு உள்ளது. ஓகேங்களா? சரி, இப்போது ரேங்க் எவ்வளோ இருக்கலாம்? எஸ்சி கேட்டகரிக்கு ஆல் இண்டியா ரேங்க்கு 1,23,000 இருக்கலாம் ரவுண்டு 1க்கு. ரவுண்டு 2க்கு கிராஜுவலாக இதை விட குறையும், ரேங்க்லேயும் மாற்றம் இருக்கும். எஸ்டி கேட்டகரியில் 2019க்கு 455 வரைக்கும் சீட்டு கிடச்சிது. 2020 488 வரைக்கும் சீட்டு கிடச்சிது. 2021 452 வரைக்கும் சீட்டு கிடச்சிது. 2022 423 வரைக்கும் சீட்டு கிடச்சிது. 2023 445 வரைக்கும் சீட்டு கிடச்சிது. 2024 526 வரைக்கும் சீட்டு கிடச்சிது. இப்போ 2025 435லேருந்து 455க்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே கட் ஆஃப் மார்க் ஆல் இண்டியா கோட்டாக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை விட குறையவும் வாய்ப்பு உள்ளது. ஓகேங்களா? சரி, இப்போது ஆல் இண்டியா ரேங்க்கு எஸ்டி கேட்டகரிக்கு 1,54,000 ரவுண்டு 1க்கு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோவையும் மறக்காமல் உங்களுக்கு வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பாய், see you, have a nice day.